திண்டுக்கல் திருச்சி சாலையில் உள்ள தனியார் எலும்பு முறிவு மருத்துவமனையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டு அதில் ஒரு குழந்தை உட்பட 6 பேர் உயிரிழந்திருந்த செய்தியை சற்று முன் பார்த்தோம். தற்போது இந்த உயிரிழந்தோர் எண்ணிக்கையானது 7ஆக உயர்ந்திருக்கிறது. இதனை தற்போது கிடைத்திருக்கக்கூடிய அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் கள விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இணைகிறார். சரவணன் வணக்கம். இந்த தீ விபத்து ஏற்பட்ட அந்த கட்டிடத்தில் இருந்த எல்லோரும் முழுமையாக வெளியேற்றப்பட்டு விட்டார்களா, இல்லை வேற யாரும் உள்ள சிக்கியிருக்காங்களா? தற்போதைய கள நிலவரங்களை பதிவு பண்ணுங்க சரவணன். தீ விபத்து நடந்தவுடன் 5க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்டது. உடனடியாக தீயை அணைக்கும் பணியில கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். அந்த கட்டுக்குள் கொண்டு வந்த அந்த நிலையில் மருத்துவமனையின் புறப்பகுதி, அதாவது இன்னொரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நுழைவு வாயில் பகுதி இருக்கிறது. அதன் வழியாக மருத்துவமனையில் இருந்த உள் நோயாளிகள், ஐசியூவில் இருந்த நோயாளிகள் அனைவரையும் 108 ஆம்புலன்ஸ் உதவியுடன் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இந்த நிலையில தான் அந்த லிப்ட் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில மருத்துவமனை நோயாளிகளும் மற்றும் உறவினர்களும் அந்த லிப்டில் வந்தபோது திடீரென மின் துண்டிப்பு ஏற்பட்டிருக்கிறது. மின் துண்டிப்பு ஏற்பட்டதன் காரணமாக அவர்களால் வெளியே வர முடியவில்லை. இதையடுத்து அவர்கள் மூச்சு திணறியும் தீக்காயம் ஏற்பட்டு உயிரிழந்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்ததும் அந்த லிப்ட் பகுதிக்கு சென்று உடனடியாக லிப்டை உடைத்து அதிலிருந்தவர்களை மீட்டு உடனடியாக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அவர்கள் வரும் வழியில் ஒரு குழந்தை உட்பட 7 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் தற்போது வரை. மேலும் லேசானவர் முதல் பலத்த காயம் வரை ஏற்பட்டிருக்கிறது. ஒரு சிலர் மூச்சு திணறல் காரணமாகவும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில தற்போது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியில சீரமைப்பு பணிகளை, மீட்பு பணிகளையும் என்ன நிலையில் இருக்கிறது, கட்டட விபத்துக்கான காரணம் என்ன என்பது குறித்தும் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் மாவட்டத்தின் கண்காணிப்பாளராக இருக்கக்கூடிய விசாகன் ஐஏஎஸ் உள்ளிட்ட அதிகாரிகள் வருகை தந்து விசாரித்து வருகின்றனர். மேலும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அமைச்சர் ஐ பெரியசாமி தற்போது வருகை தந்திருக்கிறார். அவர் விபத்து நடந்தது குறித்தும் நோயாளிகளின் நிலை குறித்தும் தற்போது விசாரித்து வருகிறார். சரவணன், இந்த தீ விபத்து எப்படி ஏற்பட்டுச்சுன்னு எதுவும் விசாரணையில் தெரிய வந்திருக்கா? இது தொடர்பான உங்களுடைய தகவல். முதல் கட்ட விசாரணையில் தீ விபத்தானது மருத்துவமனை செயல்பாட்டில் இருந்த நிலையில் தீ விபத்தானது மின்கசிவு காரணமாக ஏற்பட்டதாக முதல் கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த மின்கசிவு ஏற்பட்டதன் காரணமாக கீழ்த்தளத்தில் இந்த தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த தீ விபத்து அதாவது இந்த மருத்துவமனையில் 2 நுழைவாயில் இருக்கிறது. ஒரு நுழைவாயில் தான் பிரதான நுழைவாயில். இந்த பிரதான நுழைவாயில் தான் இந்த தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. இது புறநோயாளிகள் வந்து செல்லும் பகுதியாகவும் இருக்கிறது. புறநோயாளிகள் வருவது இல்லாமல் இந்த பகுதி ஒரு குறுகிய கண்ணாடி ஜன்னல் பொருத்தப்பட்ட பகுதி. இந்த பகுதியில் திடீர்னு தீ விபத்து ஏற்பட்டதாக தான் முதல் சொல்லப்படுகிறது. மேலும் இந்த பிரதான பகுதி என்பதால் இதிலிருந்து மருத்துவமனை ஊழியர்கள் அனைவரும் பின்பக்கமாக சென்று வேறொரு வழியாக அவர்கள் எல்லாம் சென்றிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் தீ விபத்து நடந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகிறது. தற்போது வரை இன்னும் தீயணைப்பு வீரர்கள் உள்ளே இருக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் வேறு யாரேனும் இருக்கிறார்களா, நோயாளிகள் யாரேனும் இருக்கிறார்களா என்பதும் இறுதிக்கட்ட சோதனையில தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி சரவணன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.